ஒரு ட்ரெயினோட கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள மக்கள் தூக்கி எறியப்பட்ட ஒரு மிக விசித்திரமான அதே நேரம் பாரதூரமான விபத்தொன்று பிரித்தானியாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2 ரயில்கள் ஒன்றோடொன்று மோதினதால இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. பிரித்தானியாவினுடைய வரலாற்றில் மிக கணிசமாக நடக்கக்கூடிய ரயில் விபத்துகள்ல மிக முக்கியமான ஒரு இடத்தை இந்த ரயில் விபத்து பெறுகிறது. 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு நடைபெற்ற மிக கொடுமையான ஒரு ரயில் விபத்தாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுல 89 பேர் வரையில காயமடைந்திருக்காங்க. 89 பேர்ல 11 பேர் கவலைக்கிடமான நிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு இப்போ அதுல 2 பேருக்கு ஓரளவுக்கு உடம்பு தேறி இருக்கிறதாகவும் இன்னும் 9 பேர் இதுவரையில தீவிர சிகிச்சை பிரிவுல சிகிச்சை பெற்று வராங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. இந்த ரயில் விபத்தானது வெள்ளிக்கிழமை மாலை 5:15 மணி அளவுல பிரெட்ஃபோர்ட் நகரத்தினுடைய இன்டர்சேஞ்சில் இடம்பெற்றிருக்கு. இந்த ரயில் விபத்தை நேர்ல பார்த்தவங்களும் இதுல பயணிகளாக இருந்தவங்களும் இதனுடைய கொடுமையான அனுபவத்தை பகிர்ந்திருக்கிறாங்க. அது சம்பந்தமான வீடியோக்களும் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த ரயில் விபத்தை பொறுத்தவரையில இந்த ரயிலினுடைய சாரதி உயிரிழந்திருக்கிறார். அவருக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை பிரித்தானியாவினுடைய மன்னர் தெரிவித்திருக்கிறார். அதே வேளையில பிரித்தானியாவினுடைய பிரதமர் கியர் ஸ்டாமரும் இந்த சம்பவத்திற்கு தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்திருக்கிறதும் மிக முக்கியமான ஒரு தகவலாக ஊடகங்கள்ல பேசப்படுகிறது. இந்த ரயிலை பொறுத்தவரையில 2 ரயில்கள் ஒன்றுக்கொன்று மோதியதால இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விபத்துக்கான காரணம் என்ன அப்படின்ற விசாரணைகள் இப்போ மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒரு திடீரென்று ஏற்பட்ட சம்பவத்தால இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறதாகவும் காபி மற்றும் லண்டன் சென்ட் பாங்க்ராஸ் நிலையத்துக்கு இடையில பயணம் போய் கொண்டிருந்த ஒரு ரயிலும் அதே நேரம் நாட்டிங்ஹாம் நகரத்துல இருந்து லண்டனுக்கு போய் கொண்டிருந்த இன்னும் ஒரு ரயிலும் மோதுண்டதால தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த விபத்தின் போது கம்பார்ட்மெண்ட்ல இருந்த 100க்கும் அதிகமானவர்கள் காயப்பட்டதாகவும் இந்த கம்பார்ட்மெண்ட்டுகளுக்குள்ள இவங்க தூக்கி வீசப்பட்டதாகவும் இந்த ரயில் முழுவதும் இரத்தத்துல மிதந்தது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. உடனடியாக சம்பவத்திற்கு தீயணைப்பு படையினர் வரவழைக்கப்பட்டிருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் இந்த சம்பவத்துல மக்களை பாதுகாக்கிறதுக்காக போராடி இருப்பதாகவும் இந்த வீக்கெண்ட்ல இந்த பாதையை மீண்டும் சரி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு அப்படின்றதுனால ஈஸ்ட் மிட்லண்ட்ஸ் ரயில்வேயாக இருக்கக்கூடிய EMR இந்த பாதையில பயணிப்பதற்கான தடையை இப்போ விதித்திருக்காங்க. இந்த பாதையில பயணிக்க போகின்றவர்கள் ஆல்டர்னேட்டிவான பாதைகளை தேர்ந்தெடுங்க அப்படின்ற ஒரு மிக முக்கியமான வேண்டுகோள் மக்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு. இது 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு இடம்பெற்ற மிக கொடுமையான ஒரு விபத்தாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இலங்கையிலேயோ இந்தியாவிலேயோ நம்ம ஏரியாக்கள் எல்லாம் சாதாரணமாகவே இந்த மாதிரியான விபத்துகள் நிறைய நடக்கும். இதுல உயிரிழப்புகள் அதிகமாக நடக்கும். ஆனா பிரித்தானியாவை பொறுத்தவரையில இப்படியான விபத்துகள் நடக்கிறது அப்படின்றது மிகவும் அற்பமாக நடக்கிற ஒரு விஷயம். இங்க இருக்கக்கூடிய சிஸ்டம் அதே நேரம் இந்த ரயில்வே பயணங்கள் கண்காணிக்கப்படும். ஒவ்வொரு வாரத்திற்கு ஒரு முறையும் இந்த பாதைகள்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு பார்த்து அந்த பாதைகள் சரி செய்யப்படும். இப்படியான பல காரணங்களால இங்க விபத்து நடக்கிறது அப்படின்றது மிக அரிதாக நடக்கிற ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகிறது. ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிக வெப்பமானது இதற்கான பிரதானமான காரணமாக இருக்கலாமா அப்படின்ற வகையிலையும் இப்போ விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சம்பவமானது இந்த பாதையில மட்டும் இல்லாம எதிர்வரும் காலத்துல இதுல கண்டுபிடிக்கப்பட போகின்ற தவறுகள், இந்த விபத்துக்கான காரணங்கள், இந்த ரயில்வே பயணங்கள்ல இனிமேலும் ரிஸ்க் இருக்கா அப்படின்றத பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஸ்டடியாக அமையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையையும் EMR வெளியிட்டிருக்கு. பிரித்தானியர் அல்லாத வெளிநாட்டவர்கள் சோஷியல் ஹவுசிங்கில் இருக்கிறார்கள், அரசாங்கத்தினுடைய வீடுகள்ல இருக்காங்க அப்படின்ற மிக முக்கியமான ஒரு கருப்பொருள் அல்லது ஒரு தலைப்பு இப்போது பிரித்தானியாவில் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. ஃபாரின் நேஷனல்ஸ் இந்த ஹவுசிங்ல இருக்கிறாங்க, இவங்களை அந்த ஹவுசிங்ல இருந்து வெளியேற்றி தனியார் குடியிருப்புகள்ல வைக்க வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை இப்போது பிரித்தானியாவில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த கோரிக்கையை யார் தலைமை தாங்குறார் அப்படின்னா ரிஃபார்ம்ஸ் கட்சியினுடைய தலைவர் நைஜல் ஃபராஜ் இதனை தலைமை தாங்குறார். ILRல இருக்கக்கூடியவங்க பிரிட்டிஷ் நேஷனல் இல்லாதவங்களும் இந்த சோஷியல் ஹவுசிங்கை அனுபவித்து வராங்க. இந்த சோஷியல் ஹவுசிங்ல அதிகமாக ஈடுபடுறாங்க. இவங்களுக்கான வீடுகள் உடனடியாக வழங்கப்பட்டிருக்கு. இப்போ தேவையுடையவர்களுக்கான வீடுகள் வழங்கப்படுவதில் சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. 2024ஆம் ஆண்டு லேபர் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த போது 15 லட்சம் வீடுகளை யூகேல கட்டுவோம், இப்போ இருக்கக்கூடிய இந்த ஹவுசிங் கிரைசிஸை முற்றுமுழுதாக முடிவுக்கு கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதி வழங்கப்பட்டிருந்தது. இந்த வாக்குறுதி நீண்ட காலமாக செய்யப்படலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு கியர் ஸ்டாமர் மேலையும் லேபர் அரசாங்கத்து மேலையும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. எதிர்கட்சிகள்ல மட்டும் இல்லாம கட்சிக்குள்ளேயே இது ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுகிறது. இதற்கிடையில இப்போ அடுத்த பிரதமர் வரப்போகிறார் என்கிற ஒரு தலைப்பு இருக்கு. அது மிக முக்கியமான ஒரு விஷயம். அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமும் கூட. ஆண்டி பர்ன்ஹாம் அடுத்த தலைவராக அடுத்த பிரதமராக வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று இருக்கு. இது சம்பந்தமாக செப்பரேட்டா தனி ஒரு வீடியோவில் நாளைய தினம் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னால இப்படியான ஒரு சிக்கல்ல லேபர் அரசாங்கம் இருக்கும்போது மேலும் ஒரு சிக்கல் தரும் விஷயமாக இந்த ஹவுசிங்கை, சோஷியல் ஹவுசிங்கை
பிரித்தானியர்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்துவதற்கான தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. 2029ஆம் ஆண்டு ரிஃபார்ம்ஸ் ஆட்சிக்கு வருமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற பட்சத்துல ரிஃபார்ம்ஸ் ஆட்சிக்கு வந்தா உடனடியாக இந்த கவுன்சில் வீடுகள்ல தங்க வைக்கப்பட்டிருக்கிறவங்க வெளியேற்றப்பட்டு தனியார் வீடுகள்ல இவங்க தங்க வைக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். இந்த வீடுகளுக்கான வாடகைகளை இவங்களே கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிபந்தனை விதிக்கப்பட இருக்கு. இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவர்கள் அல்லது இந்த கவுன்சில் வீடுகள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக ரிக்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு ILR ரிவோக் பண்ணப்பட்டு இவர்களுடைய நாடுகளுக்கு அனுப்பப்படுவார்கள் அப்படின்ற மிக முக்கியமான ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கு. பிரித்தானியாவில் பிறக்காத அல்லது ILR மூலமாக சிட்டிசன்ஷிப் பெற்றவங்களுக்கு இது எப்படியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இதற்கான பதிலாக சரியான பதில் வழங்கப்படல. இப்போதைக்கு பிரித்தானிய பாஸ்போர்ட் வைத்திருக்கக்கூடியவர்கள், பிரித்தானியாவினுடைய குடியுரிமையை வைத்திருக்கக்கூடியவர்கள், ஆனா பூர்வீகமாக பிரித்தானியாவை சேராதவர்களுக்கு இந்த ஒரு சிக்கல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. டுவல் சிட்டிசன்ஷிப் வச்சிருக்கிறவங்களுக்கும் இதுல தாக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதும் சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இப்போ மாறி இருக்கு. சோஷியல் ஹவுசிங்கை பொறுத்தவரையில முற்றுமுழுதாக கவர்மெண்ட்டுடைய ஃபண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. சில சந்தர்ப்பங்கள்ல கவுன்சில் வீடுகள் கொடுக்கப்பட்டு இந்த கவுன்சில் வீடுகளுக்கு குறைவளவான வாடகைகள் பெறப்பட்டு கொண்டிருக்கு. இந்த குறைவளவான வாடகைகளுக்கும் இந்த வீடுகளை கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா லட்சக்கணக்கானவர்கள் பிரித்தானியர்கள் இப்போ வீடுகள் இல்லாத வீடில்லா திண்டாட்டத்தில் இருக்காங்க. இவங்களுக்கான வீடுகள் அலர்ட் ஆகி இருக்கு. ஆனாலும் வீடு பற்றாக்குறை அப்படின்ற காரணத்தினால இவங்களுக்கான வீடுகள் வழங்கப்படல. இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா டிசபிலிட்டி பெனிஃபிட் எடுக்கிறவங்களுக்கும், இல்ல அதிகமான குழந்தைகள் இருக்கிறவங்க, இல்ல தனியாக குழந்தைகளை பார்த்து கொள்ளக்கூடியவங்க, செப்பரேட் ஆகி இருக்கிறவங்க, இவங்களுக்கான வீடுகளை பிரையாரிட்டி படுத்தி உடனடியாக இவங்களுக்கான வீடுகள் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அரசாங்கத்துக்கு இருக்கு. ஆனா வீடுகளுக்கான பற்றாக்குறைகள் இருக்கு அப்படின்ற காரணத்தால இவங்களுக்கான வீடுகள் வழங்குறதுல மிகப்பெரிய ஒரு தாமதம் பிரித்தானியாவில் ஏற்பட்டிருக்கு. இந்த தாமதத்தை முடிவு கொண்டு வரதுக்கான அனைத்து முயற்சிகளையும் ரிஃபார்ம்ஸ் மட்டும் கிடையாது, அரசாங்கமும் இப்போ ஈடுபட்டு கொண்டிருக்கு. இதுல தகுதி இல்லாதவர்கள் வீடுகள் வைத்திருப்பவர்கள் அல்லது இந்த ஃபால்ஸான பெனிஃபிட்டை கிளைம் பண்றவங்க, ஃபால்ஸான பெனிஃபிட் கிளைம் பண்ணிட்டு வீடுகளில் தங்கி இருக்கிறவங்களை உடனடியாக அந்த வீடுகள்ல இருந்து அப்புறப்படுத்தி இவர்களுக்கான தனியான வீடுகளில் இவங்களை தங்க வைக்கிறதுக்காகவும் இவங்களே வாடகை கொடுக்க வேண்டிய ஒரு ஏற்பாட்டை செய்வதற்கான முயற்சிகளையும் பிரித்தானிய அரசாங்கம் இப்போ ஈடுபட்டு வருகிறது. எதிர்வரும் வாரம் பிரித்தானியாவில் அதிகப்படியான வெப்பத்தினுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆம்பர் வார்னிங் மெட் டிபார்ட்மெண்டால வழங்கப்பட்டிருக்கு. 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு 4 வருடங்கள்ல அதிகப்படியான வெப்பநிலை பதிவு செய்யப்பட இருக்கிறது. எதிர்வரும் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகள்ல 34-35 பாகை செல்சியஸ் வரையில வெப்பநிலை அதிகரிக்கும். இதனால பாதிப்புகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். UV கதிர்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். வயோதிபர்கள், நோயாளிகள், சிறுவர்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது. இதற்கிடையில ஜெர்மன்ல இலங்கையைச் சேர்ந்த ஒரு பெற்றோர், இது நான் படிச்ச ஒரு விஷயம், இது நான் நேற்று முந்தின சமூக வலைத்தளங்களில் பார்த்த ஒரு செய்தி. ஒரு தாய் வந்து வேலைக்கு போகும்போது பிள்ளையை, அதாவது 20 மாதங்களை அடங்கி இருக்கிற ஒரு பிள்ளை, அவங்க இலங்கையைச் சேர்ந்த ஒரு பெண் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த 20 மாதங்கள் நிரம்பிய பிள்ளைய கொண்டு போயிட்டு டே கேர்ல விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி மறந்து இவங்க வேலைக்கு போயிருக்காங்க. வேலைக்கு போயிட்டு அந்த பிள்ளை கார்லயே இருந்திருக்கு. 3 மணி அளவுல வந்து பார்க்கும்போது வெப்பநிலை காரணமாக அந்த குழந்தை உயிரிழந்திருந்ததாகவும் இந்த தாயை இப்போ போலீசார் கைது செய்து விசாரணைகள் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியையும் படிக்கக்கூடியதாக இருந்தது. பரபரப்பான வாழ்க்கையின் மத்தியில நிறைய விஷயங்களை நம்ம மறந்து போயிடுறோம். இந்த செய்தியை பொறுத்தவரையில பலருக்கும் இது ஒரு படிப்பினையான செய்தியா இருக்கலாம். நம்ம சில நேரங்களில் பிள்ளைகள் கார்ல இருக்காங்க அப்படின்றத மறந்துட்டு நம்ம ஷாப்பிங் போயிடுவோம், வேற விஷயங்கள்ல நாம ஈடுபட்டுருவோம். என்ன பொறுத்தவரையில நான் அடிக்கடி யோசிக்கிற விஷயம், நம்ம ஷார்ட் டைமுக்கு தான் இறங்குறோம், ஒரு பெட்ரோல் ஃபில் பண்றதுக்கோ இல்ல ஒரு கடைக்கு போறதுக்கோ ஷார்ட் டைமா தான் இறங்குறோம் அப்படின்னா கூட பிள்ளைகள் இறக்குறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்மளால வர முடியாம போகும்போது நமக்கு எது வேணா ஆகலாம் இல்லையா, ஒரு விபத்து ஏற்படலாம், இல்ல நமக்கு ஒரு மயக்கம் வரலாம், நம்மள வேற இடத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடலாம். இப்படியான சந்தர்ப்பத்தில் நம்ம பிள்ளைகள் காருக்குள்ள இருப்பாங்க அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். இதை வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து கவனமா இருந்தாலும் சிலர் வந்து இதுல பொடுபோக்கா இருக்கிறதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. இந்த ஜெர்மன்ல நடந்த சம்பவமானது ரொம்பவே மனதை உழுக்கிற ஒரு சம்பவமாக இருக்கு. பிள்ளைய டே கேர்ல விட்டுட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட வந்திருக்கிற ஒரு பேரண்ட்டுக்கு எவ்வளவு பெரிய ஒரு இடியாக இது இருந்திருக்கும். பிள்ளை நீண்ட காலத்துக்கு பிறகு பிறந்த பிள்ளை அப்படின்னு சொல்லப்படுது. டீஹைட்ரேஷனால இந்த பிள்ளை உயிரிழந்திருந்தது. இப்போ 30 தொடக்கம் 34 பாகை செல்சியஸ் வரையில வெப்பநிலை அங்க இருக்கு அப்படின்றதுனால கார்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிள்ளைகள் மட்டும் இல்ல, பெரியவங்களுக்கும் இந்த வெப்பநிலையினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். இது உள்ளத்தை உழுக்கக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்கப்பட்டது. சோ எதிர்வரும் வாரத்துல பிரித்தானியாவில் அதிகப்படியான வெப்பநிலை நிலவுகிறது. அதனால போக்குவரத்திலையும் பாதிப்புகள் ஏற்படலாம், ரயில்வே சேவைகள் துண்டிக்கப்படலாம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் பெட் டிபார்ட்மெண்டால வழங்கப்பட்டிருக்கு.
இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல என்ன மாதிரியான வீடியோக்கள் வேணும் அப்படின்றதையும் உங்களுடைய கருத்துக்கள் அது எதுவாக இருந்தாலும் விமர்சனங்களாக இருந்தாலும் அந்த கருத்துக்களை நீங்க கமெண்ட் மூலமாக தெரிவிக்கலாம். இல்ல இன்ஸ்டாகிராம் மூலமாக மெசேஜ்லையும் தொடர்பு கொள்ளலாம். அல்லது என்னுடைய இமெயில் அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இமெயில் அட்ரஸ் மூலமாகவும் நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லலாம். எந்த ஒரு தகவலும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் இந்த சேனல்ல வராது. ஏதாவது ஒரு தளத்துல உறுதி செய்யப்பட்ட தகவல்கள் இந்த சேனல்ல வரும். இந்த சேனல்ல ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னு சொன்னா பரபரப்பான வாழ்க்கைக்கு மத்தியில் நிறைய விஷயங்களை தேர்ற ஒரு தன்மை நிறைய பேர் இருக்காது. நிறைய விஷயங்கள் நிறைய தளங்கள்ல இருந்து பார்க்கக்கூடிய வசதி நிறைய பேருக்கு இருக்காது. அப்படியானவங்கள்ட்ட ஈஸியா அவங்களுடைய மொழியிலேயே நம்ம தமிழ் மொழியிலேயே இந்த செய்திகளையும் தகவல்களையும் கொண்டு போய் சேர்க்கிறது தான் இந்த சேனலுடைய ஒரே ஒரு நோக்கம். அந்த நோக்கத்திலிருந்து இதுவரையில எந்தவித மாற்றுதலும் இல்லாம நம்ம தகவல்களாக ட்ரஸ்டட் சோர்ஸாக கொண்டு போய் சேர்க்கிற ஒரு செய்தியை தான் இந்த சேனல்ல தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கோம். இந்த சேனல்ல நீங்க வீடியோக்கள் பார்க்கறதுக்கான சப்ஸ்கிரைப் பண்றதுக்கான அனைத்து உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் முக்கியமா நன்றிகள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கொண்டு தொடர்ச்சியான உங்களுடைய ஆதரவு இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.